திண்டுக்கல் அருகே பழையவக்கம்பட்டியில் சிவகுமார் என்பவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கற்களால் தாக்கியும் அரிவாளால் வெட்டியும் சிவகுமாரை கும்பல் ஒன்று படுகொலை செய்திருப்பதாக தற்போதைய அண்மை செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்கிட கேட்கலாம். வசந்த், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சுஜா. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு சாலையில் உள்ள பழைய வக்கம்பட்டியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் மைக்கேல்பட்டியைச் சேர்ந்த சிவகுமார் என்போர் கல்லால் தாக்கி கத்தி மற்றும் அருவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த படுகொலை செய்யப்பட்ட குற்றவாளிகளை சிவகுமார் தலையை வெட்டி வேறு இடத்துல வைத்துள்ளனர். இது குறித்து தகவல் இருந்த திண்டுக்கல் தாலுகா போலீசார் சம்பவத்துக்கு சென்று சிவகுமார் உடலைக்கு தற்போது கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு தற்போது அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் சிவகுமார் தலையை போலீசார் தீவிரமாக தற்போது மோப்பநாய் உதவியுடன் தற்போது தேடி வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் இடத்திற்கு திண்டுக்கல் மாவட்ட கண்காணிப்பாளர் பிரதீப் நேரில் வந்து தற்போது விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார். மேலும் இந்த மோப்பநாய் லக்கி சம்பவத்திற்கு வந்து அங்கே கொலை செய்யப்பட்ட இடத்துல இருந்து சற்று தூரம் மைக்கேல்பட்டி ஊர் எல்லை வரை சென்று மோப்பநாய் வந்து தற்போது நின்றது. போலீசார் முதல்கட்ட விசாரணையில் படுகொலை செய்யப்பட்ட சிவகுமார் மீது ஏற்கனவே இவர் மீது 2 கொலை வழக்குகள் உள்ளது என்றும் இவர் செல்போனை பயன்படுத்த மாட்டார் என்பதும் தற்போது குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கொலை நடைபெற்று இருக்கலாம், இதனால் முன்வரும் காரணமாக இருக்கலாம் என்று போலீசார் தற்போது விசாரணையானது செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வசந்த்.